எந்த குடும்பத்திலலாம் குடும்பமாக சேர்ந்து பொய் சொல்லுறதுக்கு ஒத்து போகிறீங்களோ தண்டனை தான் உண்டு. பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரமாகிய அக்னி கடலில் பொய்யரெல்லாம் பின்னாக தான் புறம்பாக தான் தள்ளப்படுவாங்க. பொய் பேசுகிற வாய் அடைக்கப்படும். ஆண்டவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற அபிஷேகம் இன்றைக்கு நம்ம மத்தியில் பேசி கொண்டு இருக்கிறார். ஒரு குடும்பத்தாரை நமக்கு உதாரணமாக திருஷ்டாந்தமாக எழுதி வச்சிருக்க. இதெல்லாம் ஏன் எழுதி வச்சிருக்க நம்ம நினைப்போம். இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் இப்படி நடக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பாவத்துக்கு கணவன் மனைவி குடும்பம் ஒத்து போக கூடாது. யாராவது ஒருவர் தப்பு செய்ய நினைச்சாலும் ஒருவர் அதை சரியில்லைன்னு கண்டிக்கணும், அவங்க கேட்கணும். அப்போனா தான் அந்த குடும்பத்தில் எங்கே போக முடியும்? குடும்பமாக நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே பரலோகத்தில் போய் சேர முடியும். பொய்யர் இரண்டாம் மரணமாய் அக்கினி கடலில் தள்ளப்படுவாங்க. பொய் சொன்ன ஒருமனப்பட்டாங்க. என்ன ஆச்சு பார்த்தீங்களா? பாதத்திலே வைத்தான். பேதுரு உடனே பார்க்குறாரு. பேதுருக்கு ஆண்டவர் அவர் உள்ள வரும்னே சொல்லிடுவார். ஆதியில்